சக்தி, யமுனா வருவாளா? பாவம், ரொம்ப ஷாக்ல வேற இருக்கா. நிச்சயம் வருவா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல நீ? நம்ம வீட்டு விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், போதுமா? ரொம்ப தேங்க்ஸ். என்னை எதுக்கு இவ்ளோ கம்பல் பண்ணி வர சொல்ற? எனக்கு வரதுக்கு மூடே இல்ல சக்தி. சும்மா வாக்கா. என்னக்கா அப்செட்டா இருக்கியா? இல்ல சக்தி, எனக்கு என்ன, நான் நார்மலா தான் இருக்கேன். கவலைப்படாத யமுனா, எல்லாமே சரியாயிடும். கடவுளை வேண்டிக்கும். இதுல சரியாகிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? சக்தி இருக்கா, அம்மா இருக்காங்க, துர்கா இருக்கா, உங்கள மாதிரி என் மேல அக்கறை உள்ளவங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? சும்மா வெளியே தான் அப்படி பேசுற. ஆனா நீ கார்த்திக் சாரை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குக்கா. அதெல்லாம் ஒரு காலுண்டி. இப்ப மாறி போச்சு, மனசும் வெறுத்து போச்சு. நிஜமாவாக்கா? ஆமாண்டி. அப்புறம் ஏன் கோயிலுக்கு வரமாட்டேன்? மூடு இல்லைன்னு சொன்ன. அது அது என்னவோ, அத விடு சக்தி. நம்ம வேற ஏதாவது பத்தி பேசலாம். முன்னாடி ஒரு தடவை கார்த்திக் சார் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பண்ணாரே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எதுக்கு இப்போ ஞாபகப்படுத்துற? இதெல்லாம் உன்னால இந்த ஞாபகத்தை மறக்க முடியுமா? ஏங்கா, உன்னால கார்த்திக் சார மறக்க முடியாதா? அவரு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு பரவாயில்லையாக்கா? சக்தி, ஏன் பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற? பாவம், எப்படி அழறா பாரு. அண்ணி, என்னைக்கு இருந்தாலும் இவளால கார்த்திக் சார பிரிய முடியாதுன்னு புரிய வைக்கணும். அதனாலதான் ஞாபகப்படுத்தினேன். சக்தி, கார்த்திக் இல்லாம நான் வாழ மாட்டேன்டி. சாக நினைக்கிறப்பெல்லாம் எப்படியாவது நீங்கெல்லாம் வந்து காப்பாத்திடுறீங்க. ஆனா அடுத்த தடவை உங்களால காப்பாத்த முடியாது. என்னைக்கு கார்த்திக் பிரியா கழுத்துல தாலி கட்டுறாரோ அன்னைக்கு நான் செத்து போயிடுவேன். யமுனா, என்னக்கா பேசுற நீ? சக்தி, நீ இவள வர சொல்லி பேசினது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? இவ என்ன முடிவுல இருந்திருக்கா பாத்தியா? சொல்லுக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னால முடியல சக்தி. அவர் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இத்தனை நாள் அவருக்கு எனக்கு சண்டை இருந்தது, பிரிஞ்சிருந்தோம். அதனால எனக்கு பெருசா தெரியல சக்தி. ஆனா எப்படி ஒரு நாள் நாங்க சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை
சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புக்கா. நீ சொல்றடி, ஆனா எனக்கு நம்பிக்கையே வரல சக்தி. அக்கா, நம்பிக்கையோட இருக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. நம்புக்கா. அக்கா அழாதக்கா, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? ஆமாமா, இதெல்லாமே நல்லா இருக்கும் சரண்யா பண்ணா. ஏ சக்தி, ஏன் இவ்வளவு நேரம்? என்ன சக்தி, எங்க போன? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா. ஆஹா, நல்ல விஷயம்தான். கோயிலுக்கு போனதுனாலதான் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதான் சொல்றாங்கல்ல நல்ல விஷயம்னு. அப்புறம் எதுக்கு அப்படியே இந்த முழுங்குற மாதிரியே பாக்குற? என்ன விஷயம்னு இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்காங்கல்ல, சொல்லேம்மா. சொல்றேங்க, சக்தி வந்ததுக்கு அப்புறம் சொன்னாதானே நல்லா இருக்கும். சாப்பிடும்போது சக்தி அவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டுக்கிட்டான், கார்த்தி பிரியா கல்யாணத்தை நான் தான் நிப்பாட்டணும்னு. சக்தியே அவ்வளவு கெஞ்சி கேட்கும் போது என்னால முடிஞ்சதை செய்யாம இருப்பனா? அதுக்குதான் புஷ்பாவை வர சொன்ன. அம்மா, நிஜமாவாமா? ஆமாண்டா, நீ உன் பொண்டாட்டிக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி உனக்காக நான் இதை கூட பண்ணாம இருப்பேனா? எனக்கு தெரியும் ரங்கநாயகி, நீ கண்டிப்பா சக்திக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு. புஷ்பா, என்ன பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. இத பாரு சக்தி, எனக்கும் உன் குடும்பத்துக்கும் 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா ரங்கநாயகி அம்மா சொல்லும் போது என்னால எப்படி தட்ட முடியும்? ரங்கநாயகி அம்மா என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பிரியா கிட்ட என்ன பேச சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ரங்கநாயகி அம்மா, நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு நான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உதவி பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நீங்க என்கிட்ட கேட்கலாம் வேணாம், சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொன்னேன். புஷ்பா, நான் சொல்றேன், இந்த கல்யாணம் வேண்டாம், நிப்பாட்டிடுங்க. சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன பண்ணிடலாம். இத பாரு சக்தி, இந்த கல்யாணம் நீ நினைச்ச மாதிரி நடக்காது. பிரியா என் சொந்தக்கார பொண்ணுதான், ஆனா நான் சொன்னா தட்டவே மாட்டா. ஒரே ஒரு போன் கால் மட்டும் பண்ணிட்டா அவளுக்கு போதும், அப்படியே மாயமா மறைஞ்சிருவா. புஷ்பா, அப்புறம் இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, அவகிட்ட பேசிடுங்க. சக்தி வேற பாவம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா, அவளுக்காக நான் இதை கூட பண்ணலன்னா என்ன அர்த்தம்? சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடலாம். என்ன சக்தி, சந்தோஷமா? அம்மா, கலக்கிட்டீங்கம்மா, சான்ஸே இல்லம்மா. நீங்க எல்லாரும் சந்தோஷமா பேசுறீங்க, ஆனா இன்னும் சக்தி மட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாளே. சொல்லு சக்தி, சந்தோஷம் தானே? சந்தோஷம் அத்தை. அப்புறம் என்ன புஷ்பா? அப்புறம் வேற என்ன, ஒரே ஒரு கையெழுத்து தானே. கையெழுத்தா? எல்லாரும் என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? எதுவும் நல்ல விஷயம்தான். புஷ்பா, அந்த பத்திரத்தை எடு. இந்த பத்திரத்துல மீனாட்சி மெஸ்ஸ முழுக்க முழுக்க புஷ்பா பேருக்கு கரையம் பண்ணி தரதா எழுதியிருக்கு. இதுல உங்க அப்பா நீதிமணியும் கையெழுத்து போட்டாச்சு.
மீனாட்சி ஒரு கையெழுத்து போட்டாச்சுன்னா சொத்தெல்லாம் புஷ்பா கைக்கு போயிடும். சக்தி செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். மீனாட்சி அம்மா கிட்ட ஒரே ஒரு கையெழுத்து வாங்கினா மட்டும் போதும். இந்த கல்யாணம் உடனே நின்னுடும். என்ன ரங்கநாயகி இது? அந்த மெஸ்ஸு மீனாட்சி அம்மாவோட இடம், அதையும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இருங்க இருங்க, எனக்கு தெரியாதா? மெஸ்ஸ அவங்க இடம்தான். நான் உங்களுக்கு எப்பயாவது கெட்டது பண்ணுவேனா சொல்லுங்க? மா என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே புரியலமா. டேய் இருடா, நீ வேற ஏண்டா? புஷ்பா நீங்களே சொல்லுங்க. புறம்போக்குல என் புருஷனுக்கு ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலம் இன்னைக்கு தேதிக்கு 1 கோடி ரூபாய் போகும். இது மீனாட்சிக்கும் தெரியும். இல்லங்க, அந்த மெஸ் போயும் ஒரு 25 லட்சம் ரூபாய் கூட போகாது. ஆனா நான் இதுக்கு பதிலா 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை கொடுக்கறேங்கிற. அத வாங்கிக்கிட்டா அவங்களுக்கும் வசதியா இருக்கும்ல. 1 கோடி ரூபாய் இடத்த கொடுத்துட்டு 20 லட்சம் ரூபாய் இடத்த கேக்குறீங்களேம்மா, இதுல உங்களுக்கு என்ன லாபம்? இத பாருங்க, இதுல லாபங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. கொடுத்தா எனக்கு அது நஷ்டம்தான். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மெஸ் எனக்கு வேணுங்க, அவ்வளவுதான். அந்த 1 கோடி ரூபாய் நிலம் மீனாட்சிக்கு போறதுல எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இன்னும் வேற நிலம் வேணும்னு சொன்னா கூட அதையும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். இப்ப என்னங்க சொல்றீங்க? நான் மீனாட்சிக்கு நல்லது தானே பண்றேன். பாவம், அவங்க 3 பொண்ணுங்களை வச்சிருக்காங்க. 1 கோடி ரூபாய் நிலம் கிடைக்குதுன்னா கசக்குதா? அதுக்குதான் இந்த பத்திரம். ஒரே ஒரு கையெழுத்து தானே. சக்தி, இதுல முதல்ல நீ ஒரு கையெழுத்து போட்டுடு. அப்படியே உங்க அக்கா யமுனா துர்கா கிட்டயும் கையெழுத்து வாங்கிடு. இன்னைக்கே முடிச்சிடலாம். இந்தாங்க புஷ்பா. ஐயோ பேனா இல்லையே. ஐயோ ஏங்க, இவ்வளவு எடுத்துட்டு வரவா பேனா எடுத்துட்டு வர மாட்டேனா? அதையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் ரெடியா கொண்டு வந்திருக்கீங்க. அதான் புஷ்பாங்கிறது. வா, கையெழுத்து போடு. போடு, கையெழுத்து போடுமா. சக்திமா, நல்ல விஷயம் தானே. 1 கோடி ரூபாய் இடம் உங்க அம்மாக்கு கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் தானேம்மா. கையெழுத்து போட்டு விடு, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இதை பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்க அக்கா கணவரும் வந்துருவாரு, உங்க அம்மாவும் செட்டில் ஆயிடுவாங்க. யோசிக்காதம்மா. என்ன சக்தி யோசிக்கிற? சாப்பிடும்போது அவ்வளவு சொன்னியே, போன் பண்ணுங்க போன் பண்ணுங்கன்னு போன் எல்லாம் எடுத்து கொடுத்தியே. நீ ஆசைப்பட்டபடியே ஒரே ஒரு போன் பண்ண. பாத்தியா அது எங்க வந்து நின்னு இருக்குன்னு? இப்ப புரியுதா? இப்ப என்னத்த கையெழுத்து தானே போடணும், போட்டுடுற. 1 கோடி ரூபாய் கிடைக்குதுன்னா சும்மா வாத்த. இதோ இப்பவே போட்டுடுறேன். அண்ணி இது பிடிங்க. சக்தி, ஐயோ என்னம்மா இது? நான் கவனிக்கல மாமா, தெரியாம காஃபி கொட்டிடுச்சு. இப்போ என்ன பண்றது அத்த? என்ன சக்தி இது? சரி விடு, நம்ம வேற பத்திரம் ரெடி பண்ணிக்கலாம். அதான் கொட்டிருச்சுல்ல, நாளைக்கு பாத்துக்கலாமா?
புஷ்பா நீங்க கிளம்புங்க. நான் வரேன். ரங்கநாயகி, இதை அப்படியே விட்டுறாத. புஷ்பா கிட்ட வேற பத்திரத்தை ரெடி பண்ண சொல்லு. இதை சீக்கிரம் முடிச்சு விட்டுருமா. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ம். என்னடி கையெழுத்து போடுன உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிற? நீ பண்ணப்போ எப்படி இருந்துச்சு? ஆனா அதை இப்ப நான் உனக்கு பண்றப்போ உனக்கு எப்படி இருந்துச்சு? இதுக்குதான் சொன்னேன் என்கிட்ட வச்சுக்காதன்னு. இப்படியெல்லாம் பண்ணா நான் பயந்துருவேன்னு நினைச்சிட்டீங்களா அத்தை? பயந்து தானே காஃபிய வேணும்னே கொட்டினேன். என்கிட்ட இன்னொரு பத்திரம் ரெடியா இருக்குன்னு சொல்லி எடுக்க எவ்வளவு நேரம் இருக்கும்? ஐயோ பாவமேனு தான் விட்டு பிடிக்கிறேன். கார்த்திக் பிரியா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இப்படிதான் விட்டு பிடிப்பேன். அப்புறம் உன்னை மொத்தமா பிடிக்கிறேன்டி. அத்தை, இப்போதைக்கு நானும் உங்களை விட்டுதான் அத்தை பிடிக்கிறேன். உங்க தலைமையில கார்த்திக் சாருக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்குமா? ஒரு நாளும் நடக்காது. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுதான் என்னுடைய ஒரே லட்சியம். அந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறது தாண்டி ஏன் ஒரே லட்சியம். அதுவும் என் தலைமையில தான் நடக்கும். அதையும் பார்க்கலாம் அத்தை. பார்க்கலாண்டி. வாசல்ல தான் இருக்கேன், உடனே வா. இப்போ நீ வரலன்னு வச்சுக்க, நான் வீட்டுக்குள்ள வந்துடுவேன். இல்ல இல்ல, இதோ நானே வந்துடுறேன். சரி. ரொம்ப உஷார்தான் போல இருக்க. முன் கேட்டு வழியா வருவான்னு பார்த்தா பின் கேட்டு வழியா வர நீ. சார், நீங்க எதுக்கு சார் இப்ப வந்தீங்க? யாராச்சும் வந்து பாத்துட்டு போறாங்க சார், ப்ளீஸ். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? நேர்ல வந்தா உன்கிட்ட கேட்கணுமோ? சார், நான் தான் சொன்னல, கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ். டைமா? என்ன விளையாடுறியா? சரி சார், இப்போ என்ன வேணும் சார் உங்களுக்கு? என்ன வேணுமா? 1 லட்சம் ரூபா உடனே வேணும். நேத்தே தரேன்னு சொன்னல, என்னாச்சு? சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ். விளையாடாத, இதுக்கு மேல என்ன பேச வைக்காத. இதுக்கப்புறம் உனக்கு தான் விபரீதம் பார்த்துக்க. சார், இப்படி பேசுனீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? சரி சார், ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க சார். நான் பணம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். பணத்தை ரெடி பண்ணலன்னா என்ன ஆகும் தெரியல, உசுறு போயிடும். சார், ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? சார், முதல்ல நீங்க கிளம்புங்க சார். நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரம் ஃபோன் வரணும். வந்தா உனக்கு நல்லது, ஞாபகம் வச்சுக்க. கரெக்டா? ஏய், உன்னை ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? எதுக்குடி ஃபோன் பண்ற? இப்ப என்ன ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மேடம். நான் உங்களை பார்த்து பேசணும். நீ நினைச்சப்பெல்லாம் என்ன பார்த்து பேச முடியாது. எனக்கு 1008 வேலை இருக்கு. போன வை. ஹலோ ஹலோ ஹலோ, வச்சிடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். என்ன விஷயம்? மேடம், நான் உடனே உங்களை பார்த்தாகணும் மேடம். அப்படி என்ன அவசரம்? மேடம், நான் அதை நேரில் தான் மேடம் சொல்ல முடியும். நான் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்றேன், அப்ப நேர்ல பார்த்து பேசலாம். மேடம், இல்லை மேடம், நான் இப்பவே உங்களை பார்த்தாகணும். நான் இப்பவே வீட்டுக்கு வரேன். ஏய், என்ன விளையாடுறியா நீ? மேடம், கொஞ்சம் அவசரம் மேடம், நம்ம நேர்ல பேசிக்கலாமே. இங்கெல்லாம் வராத. ஏய், இவத்துக்கு இங்க வரா? அண்ணி, 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 சக்தி, அண்ணி வாங்க. என்னாச்சு? அண்ணி, அந்த பிரியா இங்க வீட்டுக்குள்ள வரா. பிரியாவா? நம்ம வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாளா? அதான் நீ எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நாம வீட்ல இல்லன்னு நினைச்சுக்கிட்டு வரா போல இருக்கு. இருங்க, இங்க என்ன நடக்குதுன்னு கவனிப்போம். சரி வாங்க.
ஹேய், நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னேன்ல, கேட்க மாட்டியா நீ? நான் உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நான் நேர்ல வந்தேன். என்னடி குரலை ஒசத்தி பேசுற? நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன அவசரம்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கத்தாத. இங்க பாரு, என் முன்னாடி கத்துனா எனக்கு சுத்தமா பிடிக்காது.